கூர்வாளின் அரசியல் அலசல். மக்களின் வாழ்க்கை சுமையை குறைப்பதே தனது முதல் நோக்கம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. பகுதி 2. இராஜாங்க அமைச்சர் அனுப பஸ்குவல். பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் தலையீட்டின் ஊடாக 40 வருடங்களாக களுத்தரை பிரதேசத்தில் காணப்பட்ட நன்னீரில் உப்பு நீர் கலக்கும் பிரச்சினைக்கு நாம் தீர்வை வழங்கினோம். இங்கு உள்ள கிதுல் கைத்தொழிலை மேம்படுத்தவும், உப்பு நீர் காரணமாக விவசாயம் மேற்கொள்ளாது கைவிடப்பட்டுள்ள வயல்களில் மீண்டும் பயிரிடுவதற்கும் அவசியமான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியின் போதும் எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமுர்த்திக்காக இதுவரை வழங்கப்பட்டு வந்த 60 பில்லியன்களை சுமார் 180 பில்லியன்களாக அதிகரித்து 24 இலட்சம் குடும்பங்களுக்கு அசுவசும நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுத்தார். அவசர நிதி தேவைக்கும் பயன்படாதிருந்த காணி அனுமதி பத்திரங்களுக்கு பதிலாக முழு உரிமையுள்ள காணி உறுதி பத்திரங்களை உரிமைய வேலை திட்டத்தின் ஊடாக 20 இலட்சம் பேருக்கு வழங்கியவர் எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. உண்மையில் ஏழையின் தோழன் ரணில் விக்ரமசிங்க அவர்களே. அதுபோல் பெருந்தோட்ட மக்களுக்கும் காணி உரிமை வழங்கவும், லைன் அறைகளுக்கு பதிலாக கிராமங்களை உருவாக்கவும் நடவடிக்கை எடுத்தார். அதேபோன்று வெளிநாடுகளில் வருடக்கணக்கில் தொழில் புரிந்து எமது நாட்டுக்கு டொலர்களை பெற்றுத்தரும் எமது நாட்டு மக்களுக்கு அவர்கள் தொழில் செய்ய முடியாத காலத்தில் ஓய்வூதியம் போன்ற கொடுப்பனவை எதிர்காலத்தில் வழங்கவும் திட்டமிட்டுள்ளார். மேலும் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவுகள் தொடர்பிலும் அவர் அவதானம் செலுத்தியுள்ளார். ஆகவே இவை மாத்திரமன்றி எதிர்காலத்தில் எமது நாட்டை கட்டியெழுப்ப மீண்டும் அவரை ஜனாதிபதியா தெரிவு செய்வோம். முன்னாள் அமைச்சர் வைத்தியர் ராஜித சேனாரத்ன. நாடு நெருக்கடியை எதிர்கொண்ட போது 1% ஏனும் செலவழிக்காது, நேரத்தை வீணடிக்காது, வியர்வை சிந்தாது இலவசமாக தம்மால் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்த ஜனாதிபதி பதவியை ஏற்காதவர்கள் இன்று நாடு பூராகவும் ஓடிக்கொண்டும் பல கோடி ரூபாக்களை செலவு செய்தும் கட்டவுட் வைத்துக் கொண்டும் போஸ்டர்களையும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்துக் கொண்டும் கஷ்டப்படுகின்றனர். அன்று முடியாது என்றவர்கள் இன்று பதவி வேண்டும் என்கின்றனர். எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்று பேச்சுகளை கேட்டுக்கொண்டும் துன்பங்களை தாங்கிக் கொண்டும் இந்நாட்டை பொறுப்பேற்று நெருக்கடியில் இருந்து மீட்டெடுத்துள்ளார். அதனாலே அவர்கள் இப்போது பதவியை கோருகின்றனர். எனவே யாரும் முடியாது என்று ஓடிய நேரம் எம்மை மீட்டெடுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்னும் 5 வருடங்களுக்கு பொறுப்பை வழங்கினார். மாத்திரமே இதனை முழுமையாக முன்னேற்ற முடியும். இராஜாங்க அமைச்சர் பியல் நிசாந்த. முழு நாடும் அனுரவுக்கு அல்ல, முழு நாடும் இருளுக்கு என்றே கூற வேண்டும். ஏனென்றால் மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலத்தில் செய்தவைகளை இந்த நாடு மறந்திருக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். நாங்கள் மரணித்துவிட்டு மீண்டும் பிறக்கவில்லை. 1971 முதல் 1989 முதல் கடந்த போராட்ட காலத்தின் போதும் அவர்களின் உண்மையான நிலையை நாங்கள் கண்டுகொண்டோம். நீங்கள் மறந்தாலும் இந்த நாட்டின் மனச்சாட்சியுள்ள மக்கள் அனைவரும் பழைய விடயங்களை நினைவில் வைத்துள்ளனர். அன்று எவ்வாறு டிரான்ஸ்போமர்களை வெடிக்க வைத்தார்கள், விவசாய மையங்களுக்கு எவ்வாறு தீ வைத்தார்கள், அன்று எவ்வாறு இப்போ சபைக்கு சொந்தான பஸ்களை எரித்தார்கள், அரச சொத்துக்களை எரித்து சாம்பலாக்கியது எவ்வாறு என்பது எமக்கு நினைவிருக்கிறது. எமது ஊரில் இருந்த அதிபர்களை எவ்வாறு கொலை செய்தார்கள் என்றும் எமக்கு தெரியும். இராணுவ வீரர்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களின் பிள்ளைகள் தங்களின் தந்தையை கொலை செய்ய வேண்டாம் என்று கதரும் போதும் தலைக்கு துப்பாக்கி சூடு நடத்தி கொலை செய்த விதத்தை நாங்கள் மறக்கவில்லை. நாங்கள் மறந்துவிட்டோம் என்று நினைத்தால் அது தவறு என்று அவர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏதோ அலை இருப்பதாக அவர்கள் கூறிக்கொண்டாலும் உண்மையான அலை இருப்பது எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கே. எனவே அவரின் வெற்றி இன்று உறுதியாகியுள்ளது. முன்னாள் பிரதி அமைச்சர் பிரியங்கனி அபேவீர. வீழ்ச்சியடைந்த நிலையில் இருந்த இந்த நாட்டின் 50% பிரச்சனைகளுக்கு 2 வருடங்களில் தீர்வு வழங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எஞ்சியுள்ள பணிகளை நிறைவு செய்யவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார். இங்கு இருக்கும் யாருக்காகவும் அன்றி ரணில் விக்ரமசிங்கவுக்காகவே தான் நான் இந்த மேடைக்கு வந்தேன். இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களே என்பதை இன்று எமது மக்கள் மட்டுமல்ல, சர்வதேச சமூகமும் உணர்ந்துள்ளது. அவரை மீண்டும் ஜனாதிபதி பதவிக்கு தெரிவு செய்து எதிர்கால சந்ததியினருக்கு அபிவிருத்தி அடைந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்பை வழங்குவதே எமது கடமையும் பொறுப்புமாகும் என்று தெரிவித்தார்.